வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு F5Craft சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PayUMoney யூஸ் பண்ணி பேமெண்ட் கேட்வே எப்படி இன்டெகிரேட் பண்ணணும் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைரெக்டாக நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகிட்ருக்கு. ஸோ நான் இப்போது ஸ்டாட்டிக்காக சும்மா ஃப்ரண்ட் எண்டில் நான் டெஸ்டிங்காண்டி போட்டிருக்கேன். ஸோ அந்த டெஸ்டிங்காண்டி போட்டது ஸ்டாட்டிக்காக இருக்குது. இப்போது நீங்கள் டைனமிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இல்லை இந்த கோடில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா தாராளமாக நான் கீழே கமெண்ட்டில் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் கால் பண்ணலாம் எனக்கு. ஸோ வாங்க ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைலு PayUMoney ஃபார்ம்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்டரியாக இருக்கிற ஃபைல் எல்லாமே எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்களோட பேமெண்ட்டு கேட்வேக்கு சம்மந்தமானது. ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும். சக்ஸஸ் பேஜ், ஃபெயிலியர் பேஜ், ப்ராடக்டோட இன்ஃபோ, அமௌண்ட்டு, இமெயில் ஐடி, ஃபஸ்ட் நேம். ஸோ எல்லாத்தையும் நான் இப்போ ஃபில் பண்ண போகிறேன். அமௌண்ட்டு, மொபைல் நம்பர், நேம். ஸோ ப்ராடக்ட் வந்து டெஸ்டிங் சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் பேஜ், ஃபெயிலியர் பேஜ், URL கொடுக்கணும். கீழே அதெல்லாம் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இப்போ சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா PayUMoney பேமெண்ட் கேட்வேக்கு போயிடுச்சு. ஸோ PayUMoney பேமெண்ட் கேட்வேக்கு வந்த உடனே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு, அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த லாகின் கிரெடென்ஷியல் இப்போ டெஸ்ட் மோடில் இருக்குது. ஸோ டெஸ்ட் மோடில் இருக்கனால நான் உங்களுக்கு அந்த டெஸ்ட் மோடோட டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த டெஸ்ட் மோடோட டீட்டெயில்ஸு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீசா கார்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வீசா கார்டாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மாஸ்டர் கார்டாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 05/20 123 தான் 123 கார்டு வந்து என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு பே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா பேமெண்ட் ஆன உடனே எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எனக்கு மெசேஜுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பேக் போகணும் அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இன்கேஸ் பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ நான் பேக் வந்து இப்படி போகக்கூடாது. இப்படி போனீங்க அப்படின்னா திரும்ப ஒருக்கா பேமெண்ட் ஆகிற மாதிரி காமிக்கும். ஸோ நான் சக்ஸஸ் பேஜை மட்டும் டெலிட் பண்ணி விட்டு கொடுக்குறேன். ஸோ திரும்பவும் நான் அந்த ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஸோ திரும்ப எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப இருக்கா இப்போ ஃபெயிலியருக்காண்டி நான் கொடுக்குறேன். ஃபெயிலியர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ பே கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து ஷோ பண்ணணும். கண்டினியூ வித் பேனா கொடுத்துரும். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சல் கொடுக்குறேன். ஸோ கேன்சல் கொடுக்குறேன்னா do you want to cancel கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தோன்னா இது வந்து ஃபெயிலியர் பேஜுக்கு வந்துடும். ஸோ ஃபெயிலியர் பேஜுக்கு வந்தோடனே அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அது வந்து சாண்ட்பாக்ஸ்க்கு போயிருந்தால் சாண்ட்பாக்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ்க்கு வந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. ஸோ இப்போது பேக் போயிடலாம். இதோட கான்செப்ட் இவ்வளோ தான். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் வந்துட்டு சோர்ஸ் கோட் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். சோர்ஸ் கோடில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருங்க. ஸோ சோர்ஸ் கோட் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து PayUMoney ஃபார்ம் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ PayUMoney ஃபார்ம் பார்த்திங்கன்னா மெஷின் கோட், சால்ட் கோட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கரண்ட் URL என்னவோ அந்த URL கொடுத்துருவோம். URL கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து இந்த இதிலிருந்து இருக்க எல்லா ஃபார்மும் காமன் தான். இது வந்து கன்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஆகணும். இதில் வந்து ஹேஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேஷ்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட PayUMoneyயோட ஒரு மெத்தட், இது ஹேஷ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேஷ் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபார்ம் வந்து இன்னொரு இதுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை சென்ட் பண்ணுற மூலிமா இந்த URL பாஸ் ஆகும். விச் மீன்ஸ் எந்தெந்த வேல்யூஸ்லாம் அந்த URL பாஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஹேஷ் சீக்வன்ஸ்னு இருக்குல்லங்க, கீ
என்ன டெக்ஸ்ட் ஐடி, அமௌண்ட் எவ்வளோ, ப்ராடக்ட் இன்ஃபோ எவ்வளோ, ஃபஸ்ட் நேம், இமெயில் ஐடி, இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் மேண்டேட்ரி இல்லை. ஸோ மேண்டேட்ரியாக இருக்கிறது எல்லாமே நம்ம முன்னாலே வாங்கிட்டோம். ஸோ வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாமே எந்த யூஆர்எல்லில் பாஸ் ஆகும் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் PayUMoney பேஸ் யூஆர்எல் இருக்கு இல்லையா? ஸோ PayUMoney பேஸ் யூஆர்எல் இதில் தான் பாஸ் ஆகும். ஸோ பாஸ் பண்ணி டேரெக்டாக அங்கே போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் பேஜ், ஃபெயிலியர் பேஜ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ சக்ஸஸ் பேஜ் வந்து இதுதான் சக்ஸஸ் பேஜ். ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சக்ஸஸ்க்குண்டான ஸ்டேட்டஸ் எல்லாமே PayUMoney ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரொவைட் பண்ணோடனே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். சால்ட் கோடு மெயினாக கொடுத்தே ஆகணும், கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெயிலியர் பேஜ். ஸோ ஃபெயிலியர் பேஜ் ஓப்பன் பண்ணோடனே ஃபெயிலியர் பேஜ்லேயும் சால்ட் கோட் கொடுக்கணும். ஃபெயிலியர் பேஜுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் எல்லாமே வந்துடும். இந்த ஹேஷ்ன்றது என்ன ரிலேட்டடாக வந்து பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றது. ஸோ ஓவராலாக PayUMoneyயோட பேமெண்ட் கேட்வே மெத்தட் இவ்வளோ தான். வெரி சிம்பிள் அண்டு ரொம்ப ஈஸியும் கூடது. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொரீஸோ இல்லை டவுட்ஸோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு கொரீஸை சால்வ் பண்ணி கொடுக்குறேன். மேலும் இது சம்மந்தமாக ஏதாவது வீடியோ ஏதாவது போடணும் அப்படின்னு இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக நான் வந்து உங்களுக்கு வீடியோவும் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.